ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2025 ஆரம்பிக்க போகுது. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய வீடியோஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல என்ன அப்படின்னா, சிஎஸ்கேவோட ஒஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளேயர்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். எஸ், ஆப்வியஸ்லி எல்லா பிளேயருமே நல்ல பிளேயர் தான். சூப்பரான ஒரு டீமை தான் சிஎஸ்கே எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா பிளே ஆஃப் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான், தான். ஆனா இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, அவங்களோட கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ நான் ஒரு சில பிளேயர்ஸ், அதாவது முக்கியமான பிளேயர்ஸை சூஸ் பண்ணி அவங்களோட கரண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்லி வந்து ஜாமி ஓவர்டன் அவர் வந்து இந்த வருஷம் எடுத்த உடனே நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிக் பேஷ் லீக்ல பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு, அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருந்தாரு, பவுலிங்ல பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு, சூப்பர்பா அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதே நேரத்துல சிஎஸ்கேக்கு நல்லா மசில் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர் கிடைச்சிட்டாரு. அந்த கடைசியில ஏதாவது ஒரு பயங்கரமான கிரவுண்ட்ல எல்லாம் இறங்கி பினிஷிங் பண்ணணும்னா இவர் சூப்பரா சூஸ் ஆவாருன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் இங்கிலாந்து டீமுக்குள்ளேயும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இங்கிலாந்து டீம்ல வேணா இந்த இந்தியாவோட ஒரு T20 ஆடினாங்க, அதுல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதுக்கப்புறமா பெருசா பண்ணல. பட் ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா பவுலிங் டீசெண்டா தான் பண்ணிருக்காருங்க. அது நம்ம வந்து பெருசா அவர் அடி வாங்கினாரு மாதிரி இருக்கும். ஆனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்டார்ட்ல இந்த ஒரு சீரீஸே நல்லா தான் பண்ணிருக்காரு. ஆனா அஸ் அ பேட்டரா அவர் ஒண்ணுமே பண்ணல. அவருக்கு கிளிக்கே ஆகல இந்தியன் பிச்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் நம்ம அதுல கணக்குல எடுத்துக்கலாம். ஸோ அவரோட ஃபார்ம் கரண்டா ஒஸ்டா தான் இருக்கு. பட் ரீசனா அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். பார்க்கலாம் அது மேட்ச்ல இன்கேஸ் அவர் 11ல இருந்தார்னா அது எப்படி டர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கறத பத்தி. ரெண்டாவது, கண்டிப்பா இவர் 11ல இருப்பாருப்பா, ஆனா இவரோட ஃபார்ம் ஒஸ்டா இருக்கு அப்படின்னா அது டெவான் கான்வே அப்படின்னே சொல்லுவேன். டெவான் கான்வே 2023 ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கேக்காக உயிரை கொடுத்து விளையாடி சிஎஸ்கேவை ஜெயிக்க வச்சாரு. ஸோ அதனாலேயே மறுபடியும் அவரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஒரு இன்ஜுரினால மிஸ் அவுட் ஆனாரு. பட் இந்த வருஷம் மறுபடியும் எடுத்துட்டு வந்து ருத்ராஜ் ஐக்வாட், டெவான் கான்வேங்கிற அந்த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் காம்போவை திருப்பி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க போல. பட் அவரோட ஃபார்மும் ரீசெண்டா ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு நியூசிலாந்து டீம்லயே இடம் இல்லாம போயிருச்சு. ஐ மீன் டீம்ல இருந்தாரு, லைக் 11ல இடம் இல்லாம போனுச்சு. ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. திடீர்னு ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, திடீர்னு ஒரு 4 மேட்ச் ஃபெயில் ஆனாரு. இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட கரண்ட் ஃபார்ம் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் சென்னை மாதிரி, சென்னை கண்டிஷன் அண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரான்சைஸ்குள்ள வர்றப்போ அது எல்லாமே மாறி ஏதோ ஒன்று புதுசா கொடுக்கும். ஏன்னா ஐபிஎல் இஸ் வேற லெவல் லீக். அது ஒரு 2 மாசம் இது அப்படிங்கிறதுனால மேபி அவர் திருப்பி அந்த ஃபார்மை பெறலாம். இன்னொன்னு, நீங்க 14 மேட்சுமே விளையாட போறீங்கிற கான்பிடன்ட் கொடுக்குறப்போ ஆப்வியஸ்லி அது திரும்ப வந்துடும் நான் நினைக்கிறேன். பட் அவரு கரண்டா ஒஸ்டா தான் இருக்காருப்பா. அதுக்கு அடுத்தபடியா மதிஷா பத்ரானா, அவரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் ரொம்ப நல்லா விளையாண்டே எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா போன வருஷம் இந்த சிஎஸ்கே மேட்ச்ல நல்லா விளையாண்டுட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் வந்து அவர் பெருசா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே நல்லா விளையாடல, அடிச்சு தும்சம் பண்றாங்க. 4 ஓவர் போட்டாங்கன்னா சாலிடா 50 ரன் கொடுக்குறாரு. அவருக்கு இடையில நடந்த இன்ஜுரினால அவரோட ஆக்ஷன் வேற மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அது நான் ஆல்ரெடி ஒரு இதுல சொல்லியிருந்தேன்ல, பெருசா அது மாறல, டிகிரிஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அவர் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 120 டிகிரில இப்படி கையை சொல்றாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசாலாம் சேஞ்சஸ் இல்ல. அதனால வந்து ஒன்னும் இல்லை. இதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜுரிஸ் கன்சர்னால தான் அது பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அவரோட கரண்ட் ஃபார்ம் பயங்கர ஒஸ்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பிளேயர்லயே ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம்ல உள்ள வரது மதிஷா பத்ரானா தான். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு அவர் எப்பவுமே டர்ன் அவுட் பண்ணதே கிடையாது, அதுதான் ஒத்துப்பேன் நானு. ஆனா அவர் சிஎஸ்கேக்குள்ள வர்றப்போ வேற மாதிரி பீஸ்டா மாறிடுவாரு. இவன் தோ லாஸ்ட் இயர் ஐபிஎலுக்கு முன்னாடியுமே ஒரு ஒஸ்டான ஃபார்ம்ல வந்தாரு, லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாரு. அந்த மாதிரிதான் அவரோட இதுவே சொல்லண்டுகிட்டு இருக்கு. பாப்போம் இந்த வாட்டி என்ன பண்ண போறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலரா அவர் தான் இருக்க போறாரு. இன்கேஸ் அவர் அடி வாங்கினார் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் ஐக்வாட் நான் சொல்லுவேன். ருத்ராஜ் ஐக்வாட் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரீசெண்டா டொமஸ்டிக் நல்லா ஆடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட கேம் இல்ல, அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கிட்ட கேம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய. எஸ், எனக்கு ருத்ராஜை பிடிக்கும், சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான், அதுக்காக உண்மையை பேசாமலாம் இருக்க முடியாது. ருத்ராஜோட கரண்ட் ஃபார்ம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். ஈவன்டோ அவரோட இந்தியன் டீம் காலப்பை இழந்தாரு. அண்ட் இந்தியாவில் அந்த T20 சீரீஸ் அகைன் ஜிம்பாப்வே நல்லா பண்ணாருங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பெருசா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒண்ணுமே பண்ணல. சோ அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்ன் அவுட் ஆயே ஆகணும். ஏன்னா அவருக்கு வந்து இப்ப அடுத்தடுத்து இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்காரு அவரு. சோ அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்வியஸ்லி ஐபிஎல் வர்றப்போ இந்த கேப்டன்சி பிரஷர்லாம் எடுக்காம இருந்தாருன்னா நல்லா இருக்கும். எனக்கு எப்பவுமே ஒண்ணுதான் தோணும், இந்த பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸுக்கு கேப்டன்சி பிரஷர்னு ஒண்ணு கொடுத்து டவுன் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா KL ராகுல் மாதிரி பிளேயருக்கெல்லாம் நடந்ததே அதுதான். செம்ம பிளேயர் அவரு, கேப்டன்சிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்து அவரை காலி பண்ணிட்டானுங்க. அந்த மாதிரி எதுவும் ருத்ராஜுக்கு ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்பா இவர் என்ன மாதிரி கேப்டனா இருக்க போறாரு, எப்படி
ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி கூட சாம் கரன் அஸ் அ பேட்டரா சூப்பரா வராரு. ஆனா பவுலிங்கா எனக்கு தெரிஞ்சு பெருசா பண்ணல அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம். இது இல்லாம தீபக் கூடா, விஜய் சங்கர் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்ன் தான். ராகுல் திரிபாதி டொமஸ்டிக்ல ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாரு. ஸோ அவருமே ஒரு பெரிய இன்னிங்ஸ்லாம் விளையாண்டு நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பட் லாஸ்ட் இயர் ஐபிஎலோட பிளே ஆஃப்ஸ்ல சூப்பரா விளையாண்டாரு அந்த 2 கேமுமே. இதை தாண்டி கூட ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் நல்ல ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸும் இருக்காங்க. லைக் ஒரு ரவீந்திர ஜெட்டு, அவர் வந்து சம ஃபார்ம்ல இருக்காரு. ஆஷ்னா பொறுத்த வரைக்கும் அவர் பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் சர்க்யூட்ல விளையாடுறது இல்ல, பட் டிஎன்பிஎல் சூப்பரா ஆனாரு அவரு. ஸோ பேட்டராவும் அவர் நல்லா எவால்வ் ஆயிருக்காரு. அவரு நல்ல டீசென்ட் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நூர் அகமது ஒரு நல்ல ஃபார்ம் ஆஃப் இதுல இருந்தா வராரு. எஸ், அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபில கொஞ்சம் இதா இருந்தாரு, பட் அது நார்மலா ஒரு கிரிக்கெட்டருக்கு அன்னைக்கான பேட் டே தான், வேற எதுவும் கிடையாது. ஸோ அவரு வந்து இது பண்றாரு. ரச்சின் ஒரு சம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸும் நல்லாவே இருக்காங்க. பட் ஒஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் அதுல இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ. மேபி உங்களுக்கு கருத்துக்கள் மாறுபாடு இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. அண்ட் இதை தாண்டி நிறைய பேர் வந்து இந்த சிஎஸ்கே எம்ஐ மேட்சுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் யாரும் பெருசா வந்து இந்த பிளாக்ல வாங்குறதா இருந்தா பெருசாலாம் காசு கொடுத்தலாம் வாங்காதீங்க. ஏன்னா இன்னும் ஒரு 6 மேட்ச் இருக்கு. ஏதாவது ஒரு மேட்ச்ல போயிட்டு உட்காந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால வந்து பெருசா நிறையலாம் செலவு பண்ணி வாங்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.